நர்ச்சுவை ஃபுட்ஸ் அப்படின்றது நல்ல சுவை நல்லதை சுவை அப்படின்ற கான்செப்ட் தான். ஹெல்த் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் டேக் மினிமம் 1 week to 9 days வரைக்குமே அந்த ப்ராசஸ் வந்துட்டு இட் டேக்ஸ். ஸோ அந்த ப்ராசஸில் வந்துட்டு எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காகவும் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து மெயின்டைன் ஆகும். பிஸ்னஸ் வந்து ஈஸியாக கஷ்டமான்றதை தாண்டி பிஸ்னஸ் வந்து ரொம்ப பேஷனேட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஸ்னஸ் வந்து ஒன்லி மணி ஃபோக்கஸ்டா இல்லை வந்து எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பிஸ்னஸை வந்து ஒரு சாய்ஸாக எடுத்தால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. எங்களோட பேக்கேஜிங்கில் கூட நீங்கள் பார்க்க முடியும். இது என்னோட அம்மாவோட ஓன் பிக்சர் தான். அதை தான் வந்து நாங்கள் இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்டைரக்டாக கன்வே பண்ணது இட் இஸ் பியூர்லி ஹோம் மேட் அண்ட் ஆத்தென்டிசிட்டியான ப்ராடக்ட் தான் அப்படிங்கிறது. ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஒரு பிராண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கும் போது 2 to 3 lakhs கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ per month வந்து 5 yearsல நம்ம வந்து இது ஒரு குளோபல் பிராண்டாக எடுத்துகிட்டு போகணும். ட்ரெடிஷ்னல் ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கான பிராண்ட் அப்படின்னா நர்ச்சுவை ஃபுட்ஸ் அப்படிங்கிறது தெரிகிற அளவுக்கு இதோட ஐடென்டிட்டியாக நாங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோல். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வழக்கமாக நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நற்சுவை நல்லதை சுவை அப்படிங்கிற ஒற்றை கான்செப்டை வந்து எடுத்து பிஸ்னஸில் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக திகழ்ந்துட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா நற்சுவை ஃபுட்ஸோட ஃபவுண்டர் அனிஷா அவர்கள் தான். அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம். நற்சுவை ஃபுட்ஸ் வந்து எப்போ ஆரம்பிச்சிங்க? அதோட ஸ்டோரி என்ன? நர்ச்சுவை ஃபுட்ஸ் ஆரம்பித்து ஒரு 1.5 years to 2 years ஆயிடுச்சு. நர்ச்சுவை ஃபுட்ஸ் அப்படின்றது நல்ல சுவை நல்லதை சுவை அப்படின்ற கான்செப்ட் தான். நல்ல சுவை நல்லதை சுவைன்றது நாங்கள் என்ன மீன் பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஹெசிடேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? டேஸ்ட்டாக இருக்குமா? அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஃபுட் லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ டேஸ்ட்டுன்றது வந்துட்டு ஒரு மெயின் ரீசன் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிறத திங்க் பண்ணும்போது கன்சர்னாக இருக்கிறது. அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணணுன்னாலே அது வந்து ரொம்ப டீடியஸ் ப்ராசஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக எது குக் பண்ண முடியுமோ அதை பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த 2 ப்ராப்ளமையும் தான் நம்ம வந்துட்டு நர்ச்சுவை ஃபுட்ஸில் சால்வ் பண்ணுறோம். டேஸ்டியாகவும் கொடுக்குறோம், நல்லதாகவும் கொடுக்குறோம், அதை ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஆக்சுவலாக வந்து நிறைய பிஸ்னஸ் பீப்புளை வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பிஸ்னஸ் ஆக்சுவலாக ஈஸியான விஷயமா? நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஜேர்னியை வந்து எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி உங்களோட கெரியர் என்னவாக இருந்துச்சு? பிஸ்னஸ் வந்து ஈஸியாக கஷ்டமான்றதை தாண்டி பிஸ்னஸ் வந்து ரொம்ப பேஷனேட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஸ்னஸ் வந்து ஒன்லி மணி ஃபோக்கஸ்டா இல்லை வந்து எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பிஸ்னஸை வந்து ஒரு சாய்ஸாக எடுத்தால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அதை தாண்டி நம்ம வந்து பிஸ்னஸ் மூலியமாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வெளியே சோஷியல் காஸ் பேஸ் பண்ணியும் அந்த விஷயத்து மேலே ரொம்ப பேஷனேட் இருந்து நம்ம பண்ணும்போது பிஸ்னஸ் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் சேலஞ்சஸ் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக இருக்கும். பிஸ்னஸ்க்கு முன்னாடி என்னோட கெரியர் வந்து ஐ வாஸ் இன் டு கார்பரேட். ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் கார்பரேட் அஸ் அ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர். ஸோ எனக்கு பிஸ்னஸ்ன்ற ஐடியா வந்து ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ஐ ஹாவ் திஸ் பேஷன். அப்போது கெரியர் எந்த டொமைன் சூஸ் பண்ணணுங்கும்போது எனக்கு பிராண்ட் பில்ட் பண்ணணுங்கிற ஐடியா இருந்தது. ஸோ எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டொமைனில் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், என்னோட கெரியர் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு கண்டிப்பாக அது என்னோட பிராண்ட் பில்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும், நாலேஜ் கெயின் பண்ண முடியுங்கிறதுனால தான் நான் அந்த டொமைனை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ வந்து இப்போ ஒரு பிஸ்னஸில் நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரீ ஒர்க் இருக்கும்ல. உங்கள் பிஸ்னஸுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒர்க் பண்ணீங்க? அண்ட் வந்து நர்ச்சுவை ஃபுட்ஸ் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே வந்துச்சு?
ஐ கம் அப் ஃப்ரம் செட்டிநாடு பேக்ரவுண்ட். ஸோ எங்கள் ஃபேமிலியில் ஃபுட்டுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஈவன் எங்களோட நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுமே வந்து ரொம்ப வெரைட்டி ஆஃப் மெனூஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எல்லார் வீட்லேயும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா ஒரு தோசை இல்லை சப்பாத்தி, அதுக்கு சைட் டிஷ் அந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் எப்பயுமே ஒரு ஹெல்த்தி மெனு வந்து ஆட் ஆனாக இருக்கும். கோதுமை புட்டோ இல்லை ராகி இடியாப்பமோ, அது கூட தோசை, 2 சட்னி, அந்த மாதிரி ஃபுட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால எனக்கு ஃபுட் மேலே இருக்க பேஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு பார்த்தே வளர்ந்துருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பிஸி மார்னிங்ஸ் எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அண்ட் ஆல்சோ ஆஸ் அ மதர் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்டையும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்காக இருந்துட்டு இருந்தது. ஈவன் நாங்கள் கொலீக்ஸ் வந்துட்டு லன்ச் டைமில் பேசுகிறதே வந்துட்டு இன்ஸ்டண்ட்டான ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு இன்னும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு திஸ், கம்பைன் டு திஸ், ரெண்டுமே பார்க்கும்போது எனக்கு ஐ கேன் ஃபவுண்ட் தட் ஆன்சர் இன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அதனால தான். ஸோ லைக் வந்து ப்ரீ ஒர்க்குங்கிறது எப்படி ஆரம்பிச்சிங்க? பிஸ்னஸுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த ப்ரீ ஒர்க்குங்கிறது எப்படி இருந்துச்சு? பிஸ்னஸுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் எப்படி இருக்கும் போது? ஸோ பிஸ்னஸுங்கிறது ஆல் ஆஃப் சடன் யோசித்து ஸ்டார்ட் பண்ணது இல்லை என்னோட ஜேர்னியில். எனக்கு என்னோடய சைல்ட்ஹுட்லேருந்தே எனக்கு பிஸ்னஸ் மேலே இருக்க பேஷன் வந்துட்டு ரொம்ப அதிகம். பட் ஆனால் எதில் பண்ணணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்கான கிளியர் ஐடியா எனக்கு அப்போ இல்லாமல் இருந்தது. பட் ஆனால் ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷ் வந்து இருந்தது. ஸோ அதனால தான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டொமைன் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் பிராண்ட் பில்டிங்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் அங்கே நான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணது எனக்கு இங்கே இப்போது நல்லாவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஈவன் கெரியர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதுமே நான் வந்துட்டு இந்த பிஸ்னஸுக்கு ஐடியா வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணுறது, என்னோட நேட்டிவ் போகும்போதெல்லாம் நான் ஃபார்மர்ஸ் கூட போய் இன்ட்ராக்ட் பண்ணுறது, இப்போ பெப்பர் ஆகட்டும் இல்லை ஸ்பைசஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் அந்த நாலேஜை வந்து கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மேம், லைக் இப்போ வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து இப்போ ஒரு பூமில் இருக்குன்னே சொல்லலாம். இப்போ எங்கே பார்த்தாலும் ஆர்கானிக் ஷாப்ஸு, அதை தாண்டி வந்து இப்போ நிறைய ஆடியன்ஸும் வந்து அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பார்த்து போயிட்டுருக்காங்கல்ல. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து ஆர்கானிக் அண்டு மசாலா, இப்போது நம்ம ட்ரெடிஷ்னல் மசாலா அப்படிங்கிறப்போ காம்படிஷன் எப்படி இருக்குது? காம்படிஷன் ஆப்வியஸ்லி எல்லா பிஸ்னஸ்லேயுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இருக்குது. ஸோ ஹவ் வி ஆர் டூயிங் யூனிக், எப்படி நம்ம வந்துட்டு பொசிஷன் பண்ணிக்கிறோம், ஹவ் வி ஆர் டூயிங் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் ஹவு பியூர் வி ஆர் கிவிங் அவர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுல தான் நம்ம ஸ்டாண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் ஆர்கானிக்குன்றது அது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். நாங்கள் வந்து ஆர்கானிக்கை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணலை. வி ஆர் பொசிஷனிங் ஆர் செல்ஃப் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் இதில் எல்லாமே வந்து நம்ம நேச்சுரலாகவும் அந்த அத்தென்டிசிட்டி மெயின்டைன் பண்ணி தான் வந்து நம்மளோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஃப்ரம் த பிகினிங் பேக்கேஜிங்கில் இருந்து நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறதுலேருந்து பேக்கேஜிங் வரைக்கும் நம்ம வந்து ஆத்தென்டிசிட்டியை மெயினாக மெயின்டைன் பண்ணுறோம். மேம், யூஸ்வலாக வந்து லைக் நான் இந்த ப்ராடக்ட்ஸோட பேக்கேஜிங் பார்க்குறப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு அப்படின்னா இந்த பெயிண்டிங்ஸ் தான் இதில் இருக்கக்கூடிய. ஏன்னா நிறையா பிராண்ட்ஸோட இதில் வந்து கவரில் மேபி ஒரு சிலர் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதிகமாக. அவங்க பிராண்டோட நேம் இருக்கும், ப்ராடக்டோட நேம் இருக்கும், வித் பிக் அந்த மாதிரி. பட் இது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் விஷயங்களை வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து பேக்கேஜிங்க்கு எந்த அளவு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியமாக இருக்குது இப்போது? கண்டிப்பாக பேக்கேஜிங் வந்து நான் ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே எனக்கு வந்து பேக்கேஜிங் அந்த பிராண்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதை நம்ம யூனிக்காக தான் கண்டிப்பாக பொசிஷன் பண்ணணுங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தேன். ஸோ எங்களோடதுலேயே பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகையிலலாம் எங்களோட ஆத்தென்டிசிட்டியை வந்துட்டு நாங்கள் வெளியே சொல்ல முடியுங்கிறது எங்களோட பேக்கேஜிங்கில் கூட நீங்கள் பார்க்க முடியும். இது என்னோட அம்மாவோட ஓன் பிக்சர் தான். அதை தான் வந்து நாங்கள் இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்டைரக்டாக கன்வே பண்ணது இட் இஸ் பியூர்லி ஹோம் மேட் அண்ட் ஆத்தென்டிசிட்டியான ப்ராடக்ட் தான் அப்படிங்கிறதுக்கு எங்களோட பேக்கேஜிங்கே ஒரு நல்ல ஒரு உதாரணம்னு சொல்லலாம். ஸோ வந்து லைக் பேக்கேஜிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் கேட்குறேன்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் இண்டிவிஜுவல். பட் இன்கேஸ் அவங்களுக்கு ஃபண்டிங் இருக்குது, பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக பேக்கேஜிங் பிளேஸ் அ விட்டல் ரோல். பிகாஸ் எல்லா இதுலேயுமே காம்படிஷன்ன்றது கண்டிப்பாக இருக்குது. ஹவு தே நோ திஸ் ப்ராடக்ட் இஸ் யூனிக் அண்ட் பியூராக இருக்குது, ஆத்தென்டிக்காக இருக்குங்கிறத நம்ம வந்து
கன்வே பண்ண முடிகிற ஒரு மேஜர் பார்ட் வந்துட்டு பேக்கேஜிங்கில் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, யூஸ்வலாக பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளை? லைக் வந்து அந்த ஜேர்னி ஓகே இது ட்ரெடிஷ்னலான விஷயம் நம்ம இப்படியே கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறது சரியா, இல்லை காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயங்களை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் சரியா? இப்போது எங்களோட கான்செப்டே வந்து நர்ச்சுவை ஃபுட்ஸ் நல்ல சுவை நல்லதை சுவைங்கிறது ட்ரெடிஷ்னல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் டுடேஸ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது தான் எங்களோட கான்செப்ட். நம்ம என்னதான் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாலும் அது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் மெத்தட் கொடுக்கங்காட்டி தான் அது வந்து நமக்கு இந்த அளவுக்கு அது ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ லைக்வைஸ் நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அப்கிரேட் பண்ணணும். யூஸ்வலாக நான் உங்களோட பேஜ் பார்க்குறப்போ நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. பட் வந்து ஒரு மால்ட்டோ இல்லை வந்துட்டு ஹெல்த் மிக்ஸோ அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 month 2 month அந்த அளவுக்கு வந்து கெட்டு போகாமல் ஸ்பேன் வந்து அப்படியே வச்சுக்கிற அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதுதான் நான் ஆத்தென்டிக் ப்ராசஸ் அப்படின்னு நான் மீன் பண்ணுறேன். எங்களோடது வந்து ஷெல்ஃப் லைஃப் நாட் மோர் தேன் 3 to 4 months வந்துட்டு இந்த வெல்னஸ் ப்ராடக்ட்ஸில் எங்களால் கொடுக்க முடியாது. அண்ட் ஃபார் மசாலாஸ் வி கேன் கிவ் அப் டு 6 months வரைக்கும் கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் அப்படின்னா அதோட ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹெல்த் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் டேக் மினிமம் 1 week to 9 days வரைக்குமே அந்த ப்ராசஸ் வந்துட்டு இட் டேக்ஸ். என்னென்னா ஃபஸ்ட்டு அதை ஒரு 1.5 days ஊற வைக்கணும். அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்ப்ரவுட் பண்ணுறதுக்கு வந்துட்டு 2 days வரைக்கும் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு சன் ட்ரை இல்லைனா மெஷினரிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம நல்லா வந்து அரைச்சி சலிச்சு நம்ம பேக் பண்ணுவோம். இது நம்ம ஆன் த ஸ்பாட் டக்குன்னு 1 day வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட முடியாது. ஸோ அந்த ப்ராசஸில் வந்துட்டு எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காகவும் அந்த ப்ராசஸ் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப கான்ஷியஸாக பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து மெயின்டைன் ஆகும். ஓகே, யூஸ்வலாக வந்து ஹெல்த் மிக்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம், அதுக்கப்புறம் ஏபிசி மால்ட் இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். பட் வந்து வெயிட் லாஸ் மிக்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம கொடுக்குறப்போ என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அதில் சேருது, அது என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும்? ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் மிக்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு அது ரிசல்ட் ஓரியன்டாக தான் வந்து கஸ்டமர் வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் வெயிட் லாஸ் மிக்ஸ் அப்படின்னு நம்ம ஏன் இதை மீன் பண்ணுறோம் நேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ இல்லை வந்து எந்த ஒரு ஸ்பீடாக நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸ் மாதிரியான எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணல. இதில் கவுனி அரிசி, தாமரை விதை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, பார்லி, கொள்ளு இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் ஆன்டிஆக்சிடென்ட். ப்ரோட்டீன் அண்ட் ஆன்டிஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸே வந்துட்டு உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி பண்ணுறதுனால ட்ரெடிஷ்னல் ப்ராசஸ் ஆஸ் வெல் ஆஸ் நம்ம அந்த ஃபுட் டெக்னாலஜிஸ்டோட ஹெல்ப்பையும் எடுத்து தான் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோங்கிறதுனால ஆஸ் வெல் ஆஸ் இது சயின்டிஃபிக்கலாகவும் வந்து இது ப்ரூவன் தான். அண்ட் இது ட்ரெடிஷ்னலான இன்க்ரீடியன்ஸுன்றதுனால இது ட்ரெடிஷ்னல் வெயிட் லாஸ் மிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து இப்போது ஆர்கானிக் மிக்சஸ் வந்து நிறைய வருதுல்ல, ஸோ அப்படிங்கிறப்போ வந்து கஸ்டமர்ஸ் நிறைய இந்த ட்ரெடிஷ்னல் மிக்ஸ் பார்த்து வராங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எல்லாருமே வந்து ஆர்கானிக் பார்த்து வராங்க, அட்ராக்ட் ஆகுறாங்க, பீப்புள் அதிகமாக வராங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் கேட்குறேன். கண்டிப்பாக பீப்புள் வந்து இப்போலாம் நிறையா இன்றைக்கி இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் வெளியே கமர்ஷியலி அவைலபிளான ப்ராடக்ட்ஸ் மேலே இருக்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து கம்மியாயிட்டே இருக்குது. பிகாஸ் ரீசெண்டாக கூட நிறையா பிராண்ட்ஸ் வந்துட்டு ஏதோ கெமிக்கல்ஸ்லாம் இருந்ததுன்னு சொல்லி வேறு கண்ட்ரிலலாம் பேன் பண்ணாங்க. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸுக்கான அவேர்னஸும் சரி வெல்கமிங்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதை அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுறாங்க பிகாஸ் வி ஆர் ஷோயிங் ஹவ் வி ஆர் ப்ரிப்பேரிங் பிகாஸ் ஆஃப் த டிரான்ஸ்பரன்சின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம இருக்கோங்கிறதுனால பீப்புள் ஆர் பிகமிங் மோர் அவேர் அண்ட் ட்ரஸ்ட் அபவுட் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் நிறையா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ உங்களோட அபிப்பிராயத்தில் நெக்ஸ்ட் 5 yearsல ஃபுட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அண்ட் வந்து நச்சுவை ஃபுட்ஸோட நெக்ஸ்ட் 5 yearsக்கு பிறகு என்ன கோல் வச்சுருக்கீங்க? ஸோ நெக்ஸ்ட் 5 yearsல நம்ம வந்து இதை ஒரு குளோபல் பிராண்டாக எடுத்துகிட்டு போகணும். ட்ரெடிஷ்னல் ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கான பிராண்ட் அப்படின்னா நர்ச்சுவை ஃபுட்ஸ் அப்படிங்கிறது தெரிகிற அளவுக்கு இதோட ஐடென்டிட்டியாக நாங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோல். அண்ட் ஆல்சோ உமன் எம்பவர்ட் பிராண்டாக நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் 70% இருந்தாலும் இப்போது நிறைய ரூரல் ஏரியாஸில் வந்து உமன் ப்ரௌனர்ஸ், ஹோம் ப்ரௌனர்ஸ் வந்துட்டு நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு எப்படி பிராண்ட் பண்ணணும், எப்படி வந்துட்டு செல் பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான உமன் ப்ரௌனர்ஸ் கூட நம்ம வந்துட்டு
கொலாபரேட் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸையும் எங்களோடதுல எடுத்துகிட்டு வந்து உமன் எம்பவர்ட் பிராண்டாக நாங்கள் இதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, சூப்பர் மேம். ஸோ வந்துட்டு லைக் இப்போது உங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கும்ல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போது உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் அந்த மாதிரி, ஏன்னா எல்லாம் வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியுமா? ஸோ பிஸ்னஸில் இருக்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10,000. அதுக்கப்புறமேட்டு ஒரு பிராண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கும்போது 2 to 3 lakhs கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ மந்த் வந்து 5 lakhs கிட்ட நம்ம வந்து ரெவென்யூ பண்ணிகிட்ருக்கோம். இது நமக்கு ஸ்டேபிளாக பிஸ்னஸில் வந்துட்டு இன்கம் ரெவென்யூ வந்துட்டு நம்ம ஸ்டேபிளாக சொல்ல முடியாது. பட் மந்த் ஆன் மந்த் வந்து நம்ம க்ரோ ஆகிட்ருக்கோமா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அண்ட் ஃபைனலி ஒன்று கேட்குறேன், லைக் இப்போது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறப்போ வந்து அதை வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும்ல. பட் வந்து இப்போது வெளிநாடுகளில் ஒரு டைஅப் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து சீக் பண்ணுறதுக்கு வந்து என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்க பிஸ்னஸ் பீப்புள்? ஆக்சுவலி நாங்கள் அதிகமாக போய் ரீச் அவுட் பண்ணி எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்தோன்றதை விட எங்களுக்கு அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அதுவாகவே வருதுன்னு நான் சொல்லுவேன். நம்மளோட சோஷியல் ப்ரெசன்ஸ் அண்ட் ஹவ் வி ஆர் பிராண்டிங் அண்ட் ஹவ் வி ஆர் பொசிஷனிங் அவர் பிராண்ட் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு வரும். ஸோ அப்படி தான் எங்களுக்கு வந்துட்டு நிறையா டைப்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ லைக் ஃப்யூச்சரில் வந்து என்ன கண்ட்ரீஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் குளோபல் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ வரைக்கும் எந்த கண்ட்ரீஸுக்கு வந்து டெலிவர் பண்ணுறீங்க? இந்தியா முழுக்க டெலிவர் பண்ணுறீங்களா நட்ச்வே ஃபுட்ஸை? மேஜர்லி இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சவுத் தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் மார்க்கெட்டிங் வந்து. யூஎஸ் அண்ட் கனடாவுக்கு வந்து இப்போ ப்ராடக்ட்ஸ் போயிட்டுருக்கு. மொரீஷியஸ் கூட வந்துட்டு ஒரு கொலாபரேஷன் வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்துட்டு இட் இஸ் கோயிங் ஆன். ஓகே, ஸோ எந்த ஒரு பிஸ்னஸை பார்த்தோம் அப்படின்னாலும் அது வந்து சொசைட்டியில் ஏதோ ஒரு இம்பேக்டை வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். ஸோ அப்படிங்கிறப்போ நட்ச்வே ஃபுட்ஸ் வந்து என்ன இம்பேக்டை வந்து சொசைட்டியில் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அண்ட் வந்து நெக்ஸ்ட் வர இயர்ஸில் என்ன மாதிரி இம்பேக்ட் வந்து உருவாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நட்ச்வே ஃபுட்ஸ் வந்து மோர் தேன் நாங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் டுடேஸ் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோம், நல்ல ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோங்கிறத தாண்டியும் ஆஸ் அ உமன் ஆண்டர்ப்ரனராக எனக்கு வந்து உமன் எம்பவர்ட் பிராண்டாக இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கோல் அண்ட் விஷனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ரீசனும் நான் சொல்லிடுறேன். ஐ காட் மேரிட் அட் தி ஏஜ் ஆஃப் 15 years. 15 yearsல வந்துட்டு மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோட கெரியர் ஜேர்னி, ஈவன் நான் 12th standard படித்தது, அதுக்கப்புறம் என்னோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணது, அதுக்கப்புறமேட்டு கோர்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ உமன் எம்பவர்மெண்ட், உமன் வந்துட்டு அவங்களோட கோல்ஸ் அண்ட் விஷன்ஸை வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரூரல் ஏரியாவில் இருக்கிற உமன்லாம் வந்து நிறைய ஆசைகள் கனவுகளோடு இருக்காங்க, நிறைய ஸ்கில்ஸோடையும் இருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய நாலேஜ் ஐடியாஸ் வந்து இருக்குது. குவாலிட்டியான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறையா டெவலப் பண்ணுறாங்க. நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது நிறையா அந்த மாதிரி பீப்புளை நான் மீட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்குலாம் எப்படி பிராண்டிங் பண்ணணும், பொசிஷனிங் பண்ணணும், சேல் பண்ணணுங்கிறது ஐடியா இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க டெவலப் பண்ணுற ப்ராடக்ட்ஸையும் நம்மளோட நட்ச்வே ஃபுட்ஸில் எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கும் அது பெனிஃபிட்டபுளாக இருக்கணும், ஆஸ் வெல் ஆஸ் ரூரல் உமனையும் வந்துட்டு எம்பவர் பண்ணுற மாதிரியான விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு உமன் எம்பவர்டு பிராண்டாக வந்து எடுத்துகிட்டு போவோம். இப்போ வரைக்கும் எங்களோட யூனிட்டில் எங்களோட பிராண்டில் 100% உமன் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நான் ப்ரைடாக வந்துட்டு சொல்லிக்கிறேன். மேம், இப்போ வந்து நட்ச்வே ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் மசாலாஸ் தாண்டி என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு உங்ககிட்ட? மசாலாஸ் மேஜராக இருக்குது. பிகாஸ் நான் வந்து செட்டிநாடு பேக்ரவுண்டுன்றதுனால நாங்கள் மசாலாஸ் ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ட்ரெடிஷ்னல் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நாங்கள் இந்த டுடேஸ் லைஃப் ஸ்டைலுன்னு நாங்கள் மீன் பண்ணுறோம் இல்லையா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களோட ஸ்ப்ரவுட்டட் மில்லட் கிரெயின் ஹெல்த் மிக்ஸ் ஜஸ்ட் 5 minutes ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்துட்டு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு டே ஃபுல்லாக அந்த ஒரு எனர்ஜிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏபிசி மால்ட் மிக்ஸ் இருக்குது, மில்லட் மியூஸ்லி R&D ப்ராசஸில் பண்ணிகிட்ருக்கோம், ட்ரெடிஷ்னல் வெயிட் லாஸ் மிக்ஸ் இருக்குது, மில்லட் லட்டூஸ், ஈவன் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ஒரு லஞ்சுக்கு ஸ்நாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு வகையில் தான் எங்களோட பேக்கேஜிங்கே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா கம்பு லட்டு,
அண்ட் கவுனி லட்டு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அவங்க ஸ்நாக் பாக்ஸில் அவங்க 2 எடுத்துகிட்டு போகலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க குழந்தைங்களுமே வெறும் இதை ஒரு லட்டாக கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்களான்னு தெரியாது. அதே இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் கொடுக்கும்போது அதை அவங்கள அட்ராக்ட் பண்ணும். அவங்க ஸ்நாக்ஸுக்கும் ஈஸியாக எடுத்துகிட்டும் போக முடியும், அவங்க சாப்பிடவும் செய்வாங்க. அண்ட் வந்து உங்களோட பேஜில் பார்க்குறப்போ ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்டை நான் பார்த்தது லைக் வந்து ஹேர் ஸ்ட்ரென்தனிங், ஹேர் வந்து திக்காக இருக்கிறதுக்கு நல்லா வளர்கிறதுக்கு வந்து லைக் கறி லீவ்ஸ் ப்ளஸ் வந்து முருங்கைக்கீரை இலையை வச்சு ஒரு இட்லி பொடி பண்ணியிருந்தீங்க. லைக் அதோட கஸ்டமர் ரிவ்யூஸ் வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுது? ஆப்வியஸ்லி இப்போது ஹேர் க்ரோத்துக்கு மெயினாக அயன் ரிச் ஃபுட்டு தான் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அயன் ரிச் ஃபுட் பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸும் சரி முருங்கையும் பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்போ வெறும் முருங்கை பொடியாக சாப்பிட்ணும், தண்ணியில் கலந்து குடிக்கிற அந்த செக்மெண்ட் ஆடியன்ஸும் இருக்காங்க. இல்லை எங்களுக்கு இட்லி தோசால சாதத்தில் போட்டு சாப்பிட்டா எங்களுக்கு அது டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாயிருக்கும், அப்போ தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஆடியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்துட்டு கொடுக்கறது தான் முருங்கை இட்லி சாத பொடி அண்ட் கருவேப்பிலை இட்லி சாத பொடி. அது கண்டிப்பாக அவங்களோட டே டு டே டயட்டில் ஆட் பண்ணிக்கும் போது அது நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் இருக்கும். ஓகே மேம். ஸோ வந்து நச்சுவை ஃபுட்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. லைக் வந்து மால்ஸ்லேருந்து மசாலாஸ்லேருந்து அண்ட் வேறு என்னெல்லாம் யூனிக்கான பொருட்கள் இருக்குது. ஸோ அண்ட் பேக்கேஜிங்கிறது ஒரு பிஸ்னஸுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பதிவு செஞ்சீங்க. அது மட்டும் இல்லாமல் விமன் எம்பவர்மெண்ட் பற்றி உங்களோட விஷனும் அழகாக இருக்குது. அதோட வந்து ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பெண்களும் வந்து முன்னேறணும், அவங்களோட ப்ராடக்ட்ஸும் வந்து வெளி உலகுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷனோட நீங்கள் செயல்பட்டு வரீங்க. கண்டிப்பாக உங்களோட கோலெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களோட ஆசைகள் எல்லாம் வந்து நிறைவேறும். வாழ்த்துக்களும். டியர் உமனுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். எங்களோட பிராண்டை பற்றின அவேர்னஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாகவும் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.